ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட் வச்சு நம்ம ஒரு பாஸ்தா தான் ரெடி பண்ண போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டான முறையில் இந்த பாஸ்தாவை நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான சாமான்களை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டையும் கிராம்பையும் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 துண்டு பட்டை, 2 கிராம்புங்க. அதை போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த உப்பு போட்டுட்டு நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா இன்னும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்தாக்கு நம்ம இந்த மாதிரி பழுத்த தக்காளி போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி போட்டுருங்க. இப்போ அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு டேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு கிரேவியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் எல்லாம் அதிலேருந்து எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதக்கியிருக்கிறேன் பாருங்கள். அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் நல்லா நைஸாக வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காத நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டை போட்டுட்டேன். அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அடி பிடிக்காத. பாருங்கள், இப்போ நான் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து அதை 2ஆக இது பண்ணி நான் போட்டிருக்கேன். கட் பண்ணி ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாங்க நான் போடுறேன். அந்த பச்சை மிளகாவும் அந்த ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பார்த்தீங்கன்னா நான் பெரிய கேரட்டு 1 கேரட் எடுத்திருக்கேன். கேரட் அப்படி சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. நான் பெரிய கேரட் எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி அதை ஆஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வேறு எந்த வெஜிடபிளும் நான் சேர்க்கலை, வெறும் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் பீன்ஸு, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி கேப்சிகம், அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வெறும் கேரட் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். இப்போ அந்த கேரட்டையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா இலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த புதினா இலை போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பாஸ்தாக்கு. அப்படியே நம்ம பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பாருங்கள். இப்போ நான் புதினாவையும் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன்.
பாருங்கள், நம்ம எல்லாமே சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா. அப்படி இருந்தும் நம்மளுக்கு வந்து அந்த குக்கரில் தான் செய்யணும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பாஸ்தாவை செஞ்சிங்கன்னா குக்கரில் அதே மாதிரி நம்ம குழையாதையும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா பார்த்தீங்கன்னா நான் இந்த நீட்டு பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இதிலே நிறைய ஷேப்பில் வருது. நான் இந்த பாஸ்தா போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்தாவை 200 கிராம் எடுத்திருக்கேன். தாராளமாக நம்ம 4 பேர் சாப்பிட்லாம். நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி செஞ்சிங்கன்னா பாருங்கள், நான் ஒரு கப்பில் எடுத்து அந்த 200 கிராம் பாஸ்தாவை ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த பாஸ்தாவை நம்ம அந்த மசாலாவில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இந்த மாதிரி நம்ம அந்த எண்ணெயில் அந்த மசாலாவில் சேர்த்து அந்த நம்ம நல்லா கிளறும்போது கொஞ்சம் கூட அடி பிடிக்காத, அதே மாதிரி ரொம்ப குழையாத, ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்ல டேஸ்டியான பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா உதிரியான முறையில் நம்மளுக்கு பாஸ்தா வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நம்ம வீட்டிலே எல்லாமே சேர்த்து நான் அந்த கரம் மசாலா தூளை ரெடி பண்ணி அரைக்கிறேன். நான் ரொம்ப போடலை, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலாவாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டிருக்கோங்க. மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் கலந்து நான் அரைச்சிருக்கேங்க. அது கலந்தா மாதிரி நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து சின்ன ஸ்பூனில் நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதே மாதிரி நல்லா அந்த பாஸ்தாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி பாஸ்தா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து பாஸ்தாவை எடுத்தோமோ அதே கப்பால் நான் வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேங்க. 1க்கு 1.5 ஊற்றுறேன். இது எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாஸ்தா நல்லா வெந்து வரும். ரெண்டாவது குழையாது. நீங்கள் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பு பாஸ்தா 1.5 கப்பு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா அளந்த அதே கப்பால் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு நான் 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா உப்பும் போட்டுட்டேன். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வச்சு 3 விசில் விடுங்க. கரெக்டாக 3 விசில் விடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாஸ்தா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் எந்த சாஸும் சேர்க்கலை. சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு எதுவுமே நான் சேர்க்கலை. நம்ம வந்து ஹெல்த்தியான முறையில் வீட்டிலே இந்த பாஸ்தாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. கேரட்லாம் போட்டு நம்ம செய்கிறதுனால ரொம்ப வந்து ஹெல்த்தியான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதே அளவுகளோடு இதே மெத்தடு நீங்கள் டைப் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான முறையில் கேரட் பாஸ்தா நம்மளுக்கு வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், பாஸ்தாலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத நல்லா மீடியமாக வெந்திருக்கு. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.